Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சேடான ஒரு நியூஸ். பொங்கல் அப்போ எப்பவுமே ஒரு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய கல்ச்சர் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸ் ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேருக்கு இது ஒரு சர்ப்ரைஸா வந்திருக்காது. ஏன்னா நேத்திக்கு வீடியோலயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், மோஸ்டா இங்க ஜனநாயகனுக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சிபிஎஃப்சி அதை மறுபடியும் அப்பீல் பண்ணி மறுபடியும் இன்னொரு கோர்ட்டுக்கு போவாங்க, மேல் கோர்ட்டுக்கு போவாங்க, இது இழுத்துக்கிட்டே போவாங்கிறத நம்ம நேத்திக்கு வீடியோலயே ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். நேத்திக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுதான். பட் இருந்தாலும் ஒரு சோகமான விஷயம், நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலையில இருந்து நடந்திருக்குது. இன்னைக்கு காலையில ஒரு 10:30க்கு முதல்ல ஹியரிங் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? நம்ம நேத்து வீடியோல அதை பேசியிருந்தோம். 10:30க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க ஹியர் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு 2 days முன்னாடி இந்த கேஸ் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு சிபிஎஃப்சி கிட்ட இந்த சர்டிபிகேட் கொடுங்க இல்ல கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க பாஸ் பண்ண போறாங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னைக்கு காலையில 10:30 ஆனோடனே பாத்தீங்கன்னா மொத்த சோசியல் மீடியாவுமே பஸ்ஸா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோர்ட்டோட கேஸை இவ்வளவு ஃபாலோ பண்ணது தமிழ்நாட்டில் இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏன்னா ஒன்னு டிவிக்கே, அப்புறம் ஜெனரலாவே விஜயண்ணா ஃபேன்ஸ், தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. அதே நேரத்தில் ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிற எல்லாருக்குமே படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, ரிலீஸ் ஆயிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு படத்தை தள்ளி போடணும். அது கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ஸோ ரெண்டு சைடுமே அதிகமா எதிர்பார்ப்பு, அட்டென்ஷனை இந்த கேஸ் நிறைய கிராப் பண்ணிருந்துச்சு. ஸோ 10:30க்கு ஜட்ஜ் அவங்களோட ஆர்டரை முதல்ல ரிசர்வ் பண்ணிட்டாங்க, மீன்ஸ் சொல்ல போறாங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. ஒன்னு, நீங்க சிபிஎஃப்சி இந்த சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, சிபிஎஃப்சிங்கிற இந்த சென்ட்ரல் போர்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சேர்மன் மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. இவங்க அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க சிபிஎஃப்சி சர்டிபிகேட் இப்ப கொடுங்க, ரிவிஷன் கமிட்டி எல்லாம் வேணாம், சர்டிபிகேட்டை கொடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறத இவங்க ஜட்ஜ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா சிபிஎஃப்சியை கொஞ்சம் காட்டமாவே அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க, ஜட்ஜ் சொல்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா கேஸ் என்ன, 5 பேர் படத்தை பாக்குறாங்க, படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 கட்ஸ் சொல்றாங்க. 27 கட்டுங்கிறதே ஆல்ரெடி ரொம்ப ஹையான ஒரு நம்பர். ஒரு படத்தை அவ்வளவு கட்ஸ் நம்ம ஜெனரலா கேள்விப்பட மாட்டோம். பட் அண்டர்ஸ்டாண்டபிள் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், எலெக்ஷன் நெருங்கி இருக்குங்கிறப்போ எல்லாரும் அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க. 27 கட்டு படத்துல விழுகுது. இந்த 27 கட்ஸையுமே டீம் அப்ரூவ் ஏத்துக்கிட்டு, டீமே கண்டெஸ்ட் பண்ணல. சரி ஓகே 27 கட் சொல்றீங்களா, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும், டீமும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் யூஏ தரோன்னு ஒத்துக்கிட்டவங்க, அதாவது 5 பேர் படம் பாக்குறாங்க, இந்த கட்டெல்லாம் பண்ணா உங்களுக்கு யூஏ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சைன் போடுறாங்க, டீமும் ஒத்துக்குறாங்க, அந்த கட்ஸையும் மேக் பண்றாங்க. அப்போ அந்த படத்துக்கு யூஏ கொடுக்கணும். கரெக்ட்டா? பட் ட்விஸ்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 பேர் பார்த்தவங்கல ஒருத்தங்க லேட்டரா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறாங்களாம் சேர்மனுக்கு. சோ அதனால சேர்மன் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. இதுதான் கேஸ். இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க 5 பேர் பார்த்து சைன் போட்டு யூஏ கொடுக்குறோம் 27 கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்மன் கிட்ட போயிட்டு சேர்மன் மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு 20 days அப்படின்னு இழுத்துக்கிட்டே போறது எங்களோட படத்தோட பிசினஸ் பாதிக்குது. Jan 9th நாங்க வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணனும், 500 கோடி படத்துல போட்டுருக்கோம், 5000 ஸ்கிரீன்ல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், உலகத்துல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிருக்காங்க, இது எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத தான் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த 5வது பர்சன் மறுபடியும் போய் முதல்ல சைன் போட்டு யூஏ எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்ல எனக்கு படத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டால் இது ஓகேவா இருந்துச்சுன்னா யாருமே எந்த படத்துக்கும் சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது, எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் நின்னுட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க பிரஷரைஸ் பண்ணப்படலாம். அந்த 5 பேர் பார்த்தவங்க யாரா இருந்தாலும் எந்த பிரஷருக்குனாலும் உள்ளாகலாம். அது அவங்க ரொம்ப ரொம்ப ஓபனாவே சொல்றாங்க. இது இப்படி ஒன்னு பண்ணலாம்னு இருந்தா எல்லாருமே இதுக்கு ரிசார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே, ஒரு நியாயமான சர்டிபிகேஷன் ப்ராசஸே இருக்காது. அதனால இதெல்லாம் செல்லாது, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு இன்னைக்கு காலையில 10:30க்கு சொல்லிட்டாங்க. ஜஸ்டிஸ் ஆஷா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஃப்சி சைடு இந்த போர்டு இருக்காங்கல்ல, யாரு சர்டிபிகேட் கொடுக்கணுமோ அவங்க மேல்முறையீடு போறாங்க, அடுத்த கோர்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அது பெஞ்ச். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல சிங்கிள் ஜட்ஜ், அதுக்கப்புறம் பெஞ்ச், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். இவங்க பெஞ்சுக்கு போயிடுறாங்க. பெஞ்ச்ல இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கவர்மெண்ட் அட்வொகேட்டை சிபிஎஃப்சி சைட்ல இருந்து இறக்குறாங்க. ஜெனரலா அவர் எங்க வருவாருன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் வருவாங்க. ரொம்ப முக்கியமான கேஸ், ரொம்ப பெரிய கேஸுக்கு அப்பியர் ஆகிறவங்க ஒரு படத்தோட சென்சாருக்கு அப்பியர் ஆகுதுங்கிறது நார்மலா நிறைய பேர் முட்டு கொடுத்தாலும் ஜெனரலா நார்மலான விஷயம் கிடையாது. அவங்க பாஸ்ட்ல அப்பியர் ஆன கேசஸ்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பெரிய கேஸுக்கு தான் அவர் வருவாரு. அவர் இந்த கேஸுக்கு அப்பியர் ஆகுறாரு சிபிஎஃப்சி சைட்ல இருந்து. ஓகேவா? இந்த சைடு ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் கேஸ் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாளோட கடைசி கேஸ் அதை தான் வச்சிருந்தாங்க. ஸோ கேஸ் எடுப்பாங்களா இல்லையாங்கிறதுலையுமே நிறைய கேள்வி ஃபைனலி எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் மறுபடியும் ஹியரிங் வரப்போ அவங்க இப்போ சிபிஎஃப்சி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ப்ரொடியூசரோட தப்பு,
சர்டிபிகேட்டே இல்லாம அவங்க ஏன் வந்து படத்துக்கு வந்து ஒரு ரிலீஸ் டேட்டை சொன்னாங்க? இது தேவையில்லாம அவங்களே வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சின்னு ஒரு சினாரியோவை கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து படத்துக்கு சர்டிபிகேட்டே இல்லாம எப்படி வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், ரிலீஸ் டேட்டை? அவங்க ரிலீஸ் டேட்டை தப்பா அனௌன்ஸ் பண்ணதுக்கு நம்ம எப்படி பலியாடாக முடியும்? அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, மொத்த கோர்ட்டுக்கு வந்தது அவங்க கேட்டதே வந்து சிபிஎஃப்சி சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேணாமாங்கிறதுல தான். ஆனா ஜட்ஜ் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஷா இருக்காங்க, ஜஸ்டிஸ் ஆஷா, அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டதை தாண்டி வந்து அவங்க ரிவிஷன் கமிட்டிக்கும் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது கேட்காத ஒரு விஷயமா இருக்குது. சோ அதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. எங்களுக்கு வந்து பதில் சொல்ல கூட நேரம் இல்ல. முந்தா நாள் எடுக்கிறாங்க, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, இது எதுவுமே சரியில்லை. அதனால எங்களுக்கு வந்து டைம் வேணும், எங்களுக்கு வந்து இதை தள்ளி போடுங்க, எங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க ரிவைஸ்லாம் பண்ணு. இந்த ஜட்ஜ் முதல்ல வந்து இந்த முதல்ல வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, காலையில வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே போடுங்க, which means அதை வந்து நிறுத்தி வைங்க. ரெண்டாவது எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது சிபிஎஃப்சி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய டீம் சைடுல இருந்துட்டு. இதை கேட்டுட்டு ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் சொல்றாங்க, இல்லங்க எங்களுக்கு ரிலீஸ் டேட் இருந்துச்சு, அப்புறம் வந்து வேற பிரச்சனை எங்களுக்கு நிறைய இருக்குதுங்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அது எல்லாத்தையும் பெஞ்ச் கேட்டுட்டு ஃபைனலி அவங்க பெஞ்ச்ல வந்து 2 ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ முதல்ல ஒரு ஜட்ஜ், அதுக்கப்புறம் 2 ஜட்ஜ். அந்த 2 ஜட்ஜ் பேனல் வந்து அதை கேட்டுட்டு ஃபைனலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியலா கிரியேட் ஆகிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால, ஏன் உலக சினிமால படத்தோட ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்பமே ரிலீஸ் டேட் சொல்லிட்டு தான் எல்லாருமே படத்தை ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட்டை வந்து கீப் அப் பண்றதுக்கு தான் கடன் வாங்குவாங்க ப்ரொடியூசர்ஸ், எல்லாமே அதான் நடக்கும். இந்த இடத்துல வந்து இவங்க ஜஸ்டிஸ் வந்து சொல்றாங்கல்ல, நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும், அது எந்த படமும் பண்றது இல்ல. இந்த பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிற எந்த படமும் பண்ணல, இனிமே ரிலீஸ் ஆகக்கூடிய எந்த பொங்கலுக்கும் எந்த படமும் பண்ண போறது இல்ல, வருஷம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகிற எந்த படமும் அதை பண்ண போறது இல்ல. சோ இந்த மாதிரி தான் ரியாலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களோட லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, நீங்க சர்டிபிகேட்டே வராம நீங்க வந்து ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு அந்த ரிலீஸ் டேட்டுக்காக நீங்க வந்து சர்டிபிகேட்டை சீக்கிரமா கொடுக்கணும்னு சொல்றது சரியா இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த கேஸை வந்து கேட்க போறோம், இப்போதைக்கு இந்த டெம்பரவரியா முதல்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மேல ஸ்டே போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜான் 21க்கு நெக்ஸ்ட் ஹியரிங்கை மூவ் பண்றாங்க. ஜான் 21க்கு ஹியரிங்கை மூவ் பண்ணாங்கன்னால் அன்னைக்கு மறுபடியும் கேட்க தான் போறாங்க. அன்னைக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வர போறது இல்ல, ஹியரிங்கை தான் மூவ் பண்ணிருக்காங்க. மேபி ஜட்ஜ்மெண்ட் வரலாம், பட் மோஸ்ட் லைக்லி சினாரியோ அவங்க மறுபடியும் அதை கேட்க தான் போறாங்க. மறுபடியும் வந்து 2 சைடும் ஆர்கியூ பண்ணுவாங்க. மறுபடியும் மேபி இது போற போக்க பார்த்தா சிபிஎஃப்சி கிட்ட, இல்ல நீங்க அவங்க சொன்னதுதான் சரி, அவங்க அந்த டைம் எடுத்துக்கலாம், ரிவிஷன் கமிட்டிக்கு போங்கன்னு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. சோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு இது தப்பா இருக்குதுன்னு சொன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இப்பவே கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். ஓகேவா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னைக்கு என்ன கேஸ் முடியறப்போ ப்ரொடியூசர் சைடுல இருக்கிற அட்வொகேட் வந்து சீக்கிரமா இதை அப்லோட் பண்ணுங்க ஆன்லைன்ல அப்படின்னு கேட்ட உடனே, அதாவது ஜட்ஜ்மெண்ட் பேப்பரை அப்ளை பண்ணுங்க அப்படின்ன உடனே அப்லோட் பண்ணுங்கன்னு உடனே அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் சுப்ரீம் கோர்ட் போறீங்களா அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பேசிக்கா இது வந்து எங்களுக்கு டைம் இல்ல, 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்கோம், 9ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வருது, மறுபடியும் சாயங்காலமே அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. 21ஆம் தேதிங்கிறது இன்னையில இருந்து 2 வீக்ஸ் தள்ளி இருக்குது. 2 வீக்ஸ் தள்ளி இருக்குது. ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்ல இருந்து 2 வீக்ஸ் கழிச்சு தான் என்ன பண்ணலானே மறுபடியும் இந்த ஜுடிஷியரி ப்ராசஸே மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. பாஸ் பட்டன் அது வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது கொஞ்சம் அவங்க என்னென்ன கேட்கலாம், 3 சினாரியோ இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அதாவது இப்பவே போறாங்கன்னா எங்களுக்கு வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது, எங்களுக்கு நீங்க அதை எடுத்து எங்களுக்கு ஒரு சூப்பர் சீட் பண்ணி நீங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க இன்டர்வீன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல மூணாவது சினாரியோ, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது லைட் ட்வீக்ஸ் மட்டும் மேக் பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க, மேபி எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை, அதே மாதிரி ஏதாவது ஒரு 3 ஆப்ஷன். பட் மோஸ்டா இந்த ஆப்ஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டி எல்லாம் கம்மி. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னோட புரிதலுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. ஜென்ரலா அவங்க வந்து இந்த சிஸ்டம் ஓகே லெட்ஸ் லிசன் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு உடனே படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி ஹை கோர்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு போகலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன் அகைன். பட் வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், ஜான் 21ங்கிறது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு ரியலிஸ்டிக் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, மேபி ஜான் 22ஓ 25ஓ சம்திங், ஒரு இந்த மாசம் முடியறப்ப நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுனால் அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா சிபிஎஃப்சி வந்து சுப்ரீம் கோர்ட் போலாம். இப்போ எப்படி அவங்க பெஞ்சுக்கு வந்தாங்களோ அது மாதிரி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஜுடிஷியரி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங், கொஞ்சம் ஸ்லோ. ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன்ல இது வேகமா போயிட்டு இருக்கு. அதுவே நம்மளுக்கு வந்து படம் ரிலீஸ்ங்கிறதுனால ஸ்லோவா ஃபீல் ஆகும். அண்ட் மோஸ்ட் லைக்லி படம் வந்து கொஞ்சம் தள்ளி போனாலுமே அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கண்டக்ட், எலெக்ஷன் வருஷம் இது கரெக்டா, இன்னும் கொஞ்சம் மாசத்துல 2 monthsல எலெக்ஷன் வர போகுது. அப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சுன்னா படத்துல நிறைய எலெக்ஷன் சீன் இருக்குதுன்னு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இக்கட்டான பிரச்சனைக்கு நடுவில் தான் இப்போ ஜனநாயகன் மூவ் ஆயிட்டு இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்றேனே இந்த வீடியோல, ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், ஓகேவா, இது வந்து எனக்கு தோன்றது, இது இப்படி போச்சுன்னா இவ்வளவு நாள் ஆகும்னு நம்ம ஒன்று யோசிப்போம், நம்ம ஒன்று யூகிப்போம்ல, நம்ம ஜென்ரலா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி. ஸோ நான் யூகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி இந்த படம் வந்து ஃபெப்
20க்கு அப்புறம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மார்ச் வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன். பட் February 20 கிட்ட, ஏன்னா இவங்க இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சு சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் மறுபடியும் டீம் வந்து மொத்தமா அதை எல்லா இடத்துலயும் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு டைம் ஆகும். கரெக்டா தே ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ரிலீஸ். இப்போ நீங்க வந்து மற்ற படம்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்காங்க, சர்டிஃபிகேட் வருது, அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து நின்று பாஸ் ஆகி மறுபடியும் எல்லார்கிட்டையும் பேசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தியேட்டர்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் பார்த்து, ஏன்னா பிப்ரவரியில வந்து இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் இருக்குது. ஐ திங்க் டாக்ஸிக், அதே ப்ரொடியூசரோட இன்னொரு படம், யஷோட படம், அதுவுமே ஐ திங்க் February மார்ச்சான்னு தெரியல. பட் இந்தியாவோட 2 பிக்கஸ்ட் படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்றதுங்கிறது ப்ரொடியூசருக்குமே ஒரு பெரிய தலைவலி. ஸோ நிறைய பிரச்சனைக்கு நடுவில் தான் இப்போ மாட்டிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி Feb end 20ல வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் வாட் எவர் ஐ எம் சீயிங். ஓகேவா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது சோஷியல் மீடியால அதிகமா டிபேட் பண்ணப்பட்டு இருக்குது. அகைன் அங்கேயும் நம்ம லாஜிக்கலி பேசணும்னா, இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்றதோ இல்ல இவ்வளோ வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கொண்டு போகிறதோ பொலிட்டிக்கலா பேக் ஃபயர் தான் ஆகும். இது எந்த விதத்துல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு எனக்கு தெரியல. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் ஜென்ரலா என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே விட்டுறலாம், அதுக்கப்புறம் மோதி பார்த்தலாம் களத்துல அப்படிங்கறதான் யோசிக்கிறதா நம்ம பார்த்த வரைக்கும் ஜென்ரலா பீப்புளும். ஏன்னா பீப்புள் வந்து இன்னைக்கு முதல்ல இருந்த மாதிரி டம் கிடையாது. பீப்புள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் அப்சர்விங் எவ்ரி லிட்டில் திங். எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அபவுட் எவ்ரிதிங். ஒருத்தங்க சொல்ற ஒப்பீனியன் மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் சொல்றது கேட்பாங்க, அதே வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற 4 பேர் சொல்றது கேட்பாங்க, எதிர்கட்சியில் இருக்கிற 4 பேர் சொல்றது கேட்பாங்க, அப்புறம் வந்து இப்போ இந்த டிவிகே சைட்ல இருந்து யாராவது சொல்றதை கேட்பாங்க, படத்தோட இது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அந்த வாட் எவர் இட் இஸ் அந்த மூவி சைட்ல இருந்து யாராவது சொல்றது கேட்பாங்க. இப்படி எல்லாருமே சொல்றதையும் கேட்டுட்டு ஃபைனலி பீப்புளே ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. கரெக்டா? அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்புள் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றப்போ இது எப்படி விஜய் அண்ணாவோட பொலிட்டிக்கல் மைலேஜை கம்மியாக்கணும் இல்ல வந்து படத்தை டவுன் ஆக்கணும்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து இது ஜென்ரலா கவுண்டர் கிளாக் வைஸா நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பீப்புளை வந்து இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா லாஜிக்கலா பேசுவோமே, ஒருத்தங்களை போட்டு எல்லாருமே அமுக்குறாங்கன்னா மக்கள் வந்து அவங்க பக்கம் இந்த ஒரு எல்லா சினிமாலையும் இருக்கிற அதே டெம்ப்ளேட் தானே. ஒருத்தங்களை தூக்கி எல்லாருமே ஒரு சைடு சேர்ந்து ஒருத்தங்களை கேங்கா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா கூட இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கும் புரியல. இது முழுக்க முழுக்க லீகல் ப்ராசஸ், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ப்ராப்பரா சிபிஎஃப்சி வந்து ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்கிறதா அவங்க சைடு ஒப்பீனியனா இருக்குது. இந்த சைடு இல்ல இதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியால எல்லாரும் பேசிக்கிறாங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி ஜனநாயகன் மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.